ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு புதன்கிழமை காலையில என்னோட ரொட்டீன் காலையில எத்தன மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, 6 மணிக்கெல்லாம் 5:50க்குலாம் எந்திரிச்சிட்டேன். நான் வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டேன். காலைல வந்து எத்தன மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு நெறைய பேர் கேட்டதால தான் வந்து கடிகாரத்த வந்து காமிக்கிறேன். இத்தன மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கேன். என்னோட ரொட்டீன் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. நேத்தே வந்து சொல்லிட்டாரு. 9:10க்கு தான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனாங்களா, கொஞ்சம் சீக்கிரமா வந்து சமையல்லாம் முடிச்சுரு. ஏன்னா லேட்டா போறாங்க பசங்கன்றதால, சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நெனச்சேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன் போல இருக்கு. கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். போர்ட்டிகோலாம் வந்து கழுவி விட்டுட்டேன். எப்பவுமே வந்து டெய்லியுமே வந்து சாமிங்கலாம் வந்து பூஜை ரூம்ல தான் தூங்குறாங்க. அதனால வந்து டெய்லியுமே வந்து தொடச்சு விட்டுருவோம். ஏன்னா கால் அடிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து படுக்க தேவலன்றதுக்காக டெய்லியுமே ரூமு எல்லாத்தையும் வந்து நான் தொடச்சு விட்டுருவேன். அதனால காலையிலே வந்து போர்ட்டிகோ வந்து தொடச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் போயிட்டு பூஜை பாத்திரம் கிளீன் பண்றது, அந்த மாரி சமையல் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த வேலைய வந்து செய்வேன். இன்னைக்கு காலையில இந்த சாரி வந்து கட்டின உடனே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததுலயே அந்த ஞாபகம் தான் வரும். ஏன்னா, அந்த நிவாரணத்துக்கு தான் அந்த சாரி வந்து குடுத்துருந்தாங்க. சும்மா வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி கட்டினேன். அதுக்கப்புறம் 3வது வாட்டியும் என்னமோ கட்டுறேன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு சும்மா அந்த புடவ கட்டலான்னு கட்டியிருந்தேன். நெறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு அவங்களுக்கு டீ போட்டு, நான் வந்து இந்த சங்குப்பூ டீ வந்து போட்டு குடிச்சிட்டு, சமையல் வேலை செய்யறதுக்கே பார்த்தீங்கன்னா, மணி ஒரு 7:50 வந்து ஆயிப்போச்சு. 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு உட்காந்து இந்த காய் அரியிறது, இந்த தொட்டுக்கிறது, காய் அரியிறதெல்லாம் முடிச்சுட்டா, டக்கு டக்குன்னு 3 அடுப்பு இருக்கு இல்லையா? வச்சு வச்சு இறக்கலான்றதுக்காக உட்காந்து காயெல்லாம் அரிஞ்சு எடுத்து நார்மல் நாள்ல என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும். இன்னைக்கு வந்து இப்பலாம் வந்து சொல்லவே தேவையில்ல. சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், காய் போட்ட சாம்பார், காரக்குழம்பு, அதுக்கப்புறம் ஏதாவது கூட்டு இந்த மாரி தான் அத ஓட்டிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து பூண்டு மிளகு குழம்பு வந்து பூண்டு கொஞ்சமா வந்து கம்மியா போட்டு அந்த மாரி செய்யலான்னு சொல்லி தான் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், அப்பளம், ரசம், அதுக்கப்புறம் வந்து இட்லி, சட்னி இத மட்டும் செஞ்சுட்டு நேத்து சுட்ட இட்லி கொஞ்சம் இருந்தது. அது உப்புமா மாரி செஞ்சு பசங்களுக்கு அனுப்பிட்டேன். சாமிக்கு வந்து எப்பவுமே பழச வந்து குடுக்க மாட்டேன். அதனால அஜியும் நானும் வந்து இட்லி உப்புமா சாப்பிட்டு, அசுக்கு வந்து புதுசா வந்து இட்லி செஞ்சு சட்னி அரைச்சு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பசங்கள அனுப்புன பிறகு தான் வந்து மரவள்ளிக்கிழங்குக்கார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்தாரு. எனக்குமே வந்து வாங்கி சாப்பிடணும் போல இருந்தது. ஆனா, இன்னைக்கு தான் வந்திருந்தாரா, சரின்ட்டு 1 கிலோ வந்து வாங்கிட்டேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பூக்கார் பாட்டியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்தாங்க. இன்னைக்கு என்னவோ வரவு வந்து ஒண்ணும் காணோம். செலவு வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து ரூ. 100 முடிச்சுட்டேன். வாங்கிட்டு வந்து வச்ச உடனே சரி சாப்பிட்டுறலாம் அப்படின்னு அவிச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு வந்து பொரியல் பண்ணது கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு, கொஞ்சமா வந்து வேக வச்சு எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே வேலை செஞ்சிருப்பேன். ஏதாவது சாப்பிடாம டயட்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்க மாட்டேன். ஏதாவது வாயில போட்டுக்கிட்டே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாரி தான். இந்த நெல்லிக்காய் வந்து செஞ்சு வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காவா இருந்தா கண்டிப்பா யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இந்த மாரி ஸ்வீட் செஞ்சு வச்சதால பார்த்தீங்கன்னா, நேத்துலருந்து வாய்க்குள்ள வந்து போய்க்கிட்டே இருக்கு. வேலையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு, அப்படியே பூஜை பாத்திரம் கழுவி பொட்டெல்லாம் வச்சு பூஜைக்குமே வந்து ரெடி பண்ணியாச்சு. காலைல டிஃபன் தரப்ப ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, வாழை இலையில குடுங்க அப்படின்ட்டு. வாழை இலை 3 வேளைக்கும் குடுக்குறதுனா எங்க போய் அறுக்குறது? பக்கத்து வீட்ல அறுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு அறுக்கலாம். டெய்லியுமே அறுத்தா கண்டிப்பா ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? அதனால தான் வந்து தனியா அவங்களுக்குன்னு தனியா ஒரு பிளேட் வந்து வச்சிருக்கேன். அதுல தான் வந்து குடுத்துருக்கேன். அதனால மதிய சாப்பாட்டுக்கு மட்டும் தான் இலை போட்டு படைப்போம். இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில அம்பிகா சிஸ்டருக்கு வந்து பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். எப்போ ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கணும்.